கில்லி படத்துல ஓட்டேரி நரி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச தாமு வந்து சமீபத்துல கில்லி படம் பற்றி ரொம்பவே கடுப்பாகி பேசியிருக்காரு. அதாவது கில்லி படம் அவ்வளோ வசூல், இவ்வளோ வசூல் அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல செய்திகள் வெளியாயிட்டு இருந்தது இல்லையா? அதை பார்த்து தான் கடுப்பாகி நம்ம தாமு வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுவும் அந்த படத்துல நடிச்சவரே இப்படி பேசியிருக்காரே அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம தாமு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 20 வருஷத்துக்கு பின்னாடி அந்த படம் வெளியாகி தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடி மொத்தமாக 100 கோடி ரூபாய் வசூல் அப்படிங்கிறீங்க, 200 கோடி வசூல் அப்படிங்கிறீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கில்லி படத்தை விசில் அடித்து கொண்டாடுறீங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடப்பட்ட மரக்கன்றுகள் தற்போது பல இடங்களில் இந்த வெயிலுக்கு நிழல் தருகிறது. அந்த மரக்கன்றுகளை நட்டவர்களுக்கு எப்போதாவது விசில் அடித்து கொண்டாடி இருக்கீங்களா அப்படின்னு சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு தாமு வந்து ரொம்பவே விரக்தியாக பேசியது தான் இப்போது சினிமா உலக அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அதிர்ச்சிக்குள்ளானது வந்து மக்கள் கிடையாது, அதிர்ச்சிக்குள்ளானது விஜய் தரப்பினர் தான். ஏன்னா கில்லி படத்துலேயே நடிச்சுட்டு இப்போ கில்லி படத்தை பற்றியே இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது தான் விஜய் தரப்பினரை கோவப்பட வச்சுருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவர் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஒரு படத்தை வந்து நம்ம 20 வருஷத்துக்கு கழிச்சும் இவ்வளோ கொண்டாடுறோம். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி மரக்கன்றுகள் நட்டு அதெல்லாம் இவ்வளோ பெருசாகி நிழல் தந்துட்டுருக்கு. அந்த நட்டவங்களுக்கு ஒரு விசில் அடித்தோன்னா அவங்க இன்னொரு 10 மரம் சேர்த்து நடுவாங்களே அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு. ஆனால் இந்த விஷயமெல்லாம் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தெரியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம்தான்.